بسم الله الرحمن الرحيم. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைய தினம் இங்கே இஸ்லாம் கூறும் எளிய திருமணம் மேலப்பாளையத்தில் ஒரு காலகட்டத்திலே திருமணம் நடைபெறும். அந்த திருமணங்கள் எப்படி அமைந்திருந்தன என்று பார்த்தீர்கள் என்றால், மிகப்பெரிய அளவிலே அதற்காக வேண்டி செலவு செய்யப்படும். இரவில் தான் பெரும்பாலும் திருமணம் நடக்கும், பகலில் நடப்பதையே பார்க்க முடியாது. வீட்டு வாசலிலே ஒரு பெரிய பந்தல் ஒன்று போடப்படும். அந்த பந்தலிலே வாழை மரம் நட்டப்படும். வாழை குலை தாரும் அதில் தொங்கிக் கொண்டிருக்கும். இதுவெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரம் கிடையாது. வாழை இலை என்பது, அதே போன்று வாழை மரத்தை நடுவது, வாழை குலை தாரோடு நடுவது, அதுவெல்லாம் மார்க்க கலாச்சாரம் என்பது போன்று ஒரு தோற்றம் காட்டப்பட்டு மக்கள் அதை பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள். அதுல வண்ண விளக்கு ஜோடனைகளும் மாட்டப்பட்டிருக்கும். அந்த மாப்பிள்ளை வருவதற்கு முன்னால் அந்த வீட்டிலேயே, அதாவது பெண் வீட்டில் ஒரு வாத்திய கச்சேரி, பேண்ட் வாத்தியத்தை கொண்டு வந்து அவர்கள் கொட்டடித்துக் கொண்டிருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால், கோயில் கொடையில கொட்டடிப்பாங்க தெரியுமா, அந்த கொட்டையும் கூப்பிட்டு வருவார்கள். மாப்பிள்ளை வீட்டிலையும் பேண்ட் வாத்தியம். அப்படியே அந்த ஊர்வலம் அங்கிருந்து புறப்பட்டு வரும். மாப்பிள்ளை ஒரு ஜோடன கார்ல ஏறி வருவார். அவருக்கென்று ஒரு தலப்பாயும், மானங்கட்ட தலப்பா ஒன்று கட்டப்பட்டிருக்கும், பெரிய ஒரு ராஜாவை கட்டின மாதிரி. அதுல ஒரு சிறிய ஒரு லைட்டும் ஒன்று பொருத்தப்பட்டு அதற்குரிய பேட்டரி அவருடைய ஜேப்ல போடப்பட்டிருக்கும். பக்கத்துல ஒரு பணியாளர் நண்பர் விசிறிட்டு இருப்பார். மானங்கட்டவன உனக்கு விசிற வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லி. அந்த கார் வரும் பொழுது பீடாக்கள்லாம் அப்படியே சப்ளை பண்ணப்படும். பீடா பீடா அப்படின்னு. இன்னொரு பக்கத்துல அந்த வீடுகள் வாசல்ல வரக்கூடிய இடத்தில் பார்த்தீர்கள் என்றால், 1 மணிக்கு 2 மணிக்கு அவர், அதாவது பெரிய மன்னர் வளம் வர்ற மாதிரி தான், வரார் 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 அப்படின்னு சொல்லி வீட்டுல படுக்கக்கூடிய அந்த பையனெல்லாம் கிளப்பி வீட்டுல இருந்து மாப்பிள்ளை வர்றாரு அப்படிங்கும் போது, அந்தந்த வீட்டுல சொந்தங்க இருப்பாங்க. இந்த தெருவோட வரையானா இங்க ஒரு சொந்தம் இருப்பாங்க, பசிரப்பா தெருவுல வரதா அங்க ஒரு சொந்தம் இருப்பாங்க, அச்சீடு தெருவுக்கு வராங்க அங்க ஒரு சொந்தம் இருப்பாங்க. அந்த சொந்தக்காரங்கள்லாம் வாசல்ல நிறுத்தி, வீட்டுல பையன் தூங்கிட்டு இருப்பான், கோலவாயோட அவனை எழுப்பி அந்த மாப்பிள்ளைகிட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்லுவாங்க. அவர் கொஞ்சம் குடிச்சிட்டு, அவன் சிகரெட்டு குடிச்சிருப்பான், அந்த எச்சி வாயோட அவன் குடிச்சிட்டு வந்து இவன் குடிக்கிறது. இப்படியே அந்த ஊர்வலம் 4 மணிக்கு நிக்காஹ் நடைபெறும். அப்படி 4 மணிக்கு நிக்காஹ் நடைபெற்று விட்டு அங்க வீட்டுல இவர் இமாமு சொல்லி கொடுப்பாரு. கபில் தூ, அதாவது சப்பஜத்துக்கள் முசம்மாத் கதிஜா பீவி, கதிஜா பீவி என்ற பெயர் வைக்கப்பட்ட பெண்ணை உனக்கு நான் ஹலால் பிஞ்சாதியாக ஆக்கி தரேன். ஒரு நாள் ஹராம்ல இருந்தாங்க, அதை சொல்லி கொடுப்பான் நைட்ல. மாப்பிள்ளையும் பெண்ணையும் வச்சு சின்ன பிள்ளைங்க நானும் பார்த்துக்கிட்டு இருப்பேன், என்னடா செய்யறான்னு தெரியாது, கையை பிடிட்டு குடிச்சு கொடுத்துருவான். குடிச்சு ஒரு கர்ச்சிப்பு போட்டு மூடி இருப்பான். இது எதுக்கு? இந்த சின்ன பிள்ளைகள் வந்து ரோட்ல வந்து விளையாடுறது, கிச்சு கிச்சு தம்பலாம் அப்படின்னு சொல்லி இப்படி விளையாடுறதுக்காக வேண்டி கர்ச்சிப்பு போடுறாங்களா, என்ன இளவுக்குன்னே தெரியல.
இது ஒரு பக்கம். அதற்கடுத்து அதை முடிச்சு அங்கிருந்து அவர் கிளம்பி வருவாரு. பொண்ணையும் சேர்த்து உட்கார்ந்து வச்சிருப்பாங்க. அது மண்ணு மாதிரி மூடிட்டு வரும். அப்புறம் வீட்டுல இறக்கி விட்டா சுபுகு ஹலாக்கு. எங்க சுபு தொழுவா? 8 மணிக்கு அந்த பொண்ணையும் கூப்பிட்டு இங்கிருந்து ஆத்துக்கு போகணும். ஆத்துக்கு போன பிறகு மாப்பிள்ளை குளிச்சுட்டு வந்துருவான். பொண்ணு குளிக்க போகும்போது ஒரு குடத்தை ஒண்ணு தூக்கிட்டு, ஏதாவது தாமிரபரணியிலிருந்து தூக்கி கொண்டு வரணும். இவ்வளவு அனாச்சாரம் மேலப்பாளையத்தில் நடைபெற்றது. இப்படி நடைபெற்றிருக்கக்கூடிய இது கலாச்சார ரீதியாக ஏற்பட்ட ஒரு தாக்கம். இது அல்லாமல் விருந்து என்று பார்த்தீர்கள் என்றால், ஒரு வாரத்திற்கு எல்லா சொந்தக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுல அதே போல பொண்ணு வீட்டுல டேரா அடிச்சிருவான். டெய்லி தக்கடி, சேமியா பிரியாணி. இதை விட்டா வேற பசியாரவே தெரியாது. அவன் நவீன காலத்துல எங்கேயோ வளர்ந்து போயிட்டு இருக்கிறான். இன்னும் அந்த பசியாரால மாற்றம் கிடையாது. அந்த மாதிரியான பசியாரா. இப்படியே இந்த திருமணத்துல அதிகமான செலவு. ஒவ்வொரு வீட்டிலையும் லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க. இந்த அநியாயம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் இறைவனுடைய அருளால் தௌஹீது சிந்தனை தமிழகத்திற்கு வருகின்றது. அந்த தௌஹீது சிந்தனை வருகின்ற அந்த வேளையிலே மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் என்றால் என்ன என்ற அந்த தூய வடிவத்தை எடுத்து வைக்கின்றோம். அப்படி எடுத்து வைக்கக்கூடிய அந்த கட்டத்தில் இந்த திருமணத்தினுடைய அந்த விஷயத்தையும் அது எவ்வளவு எளிமையானது என்பதை சமுதாயத்திற்கு மத்தியிலே எடுத்து சொல்கின்றோம். எனக்கு ஒரு 25 வயது. திருமண தேட்டம் என்று ஏற்படுகின்றது. நான் அதாவது மதரசாவில் பருவ வயது அடையக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் வருவாங்க, பெண்கள். நாம தவறிடக்கூடாது என்பதற்காக என்னுடைய தாயாரிடத்தில் சொல்கின்றேன், எனக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டத்தில் அவர்கள் சொல்கின்றார்கள், நீ விருந்து வைப்பதற்கு பணம் கொண்டு வா. அப்போது குறைந்தபட்சம் 15,000 என்ற அளவிற்கு தேவை. அதெல்லாம் நமக்கு 400 ரூபாய் சம்பளம் தர்றான். இதுல 15,000 ரூபாய் எங்கு போறது? இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது என்று சொல்லி நானும் எவ்வளவோ ஒரு இடத்தில் விலைக்கு சொல்கின்றேன். இல்லை, விருந்து வைத்துதான் முடிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். எனக்கு விருந்து வைக்க முடியாது என்று சொல்கின்ற போது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சமுதாய கட்டமைப்பே அப்படித்தான் அமைந்திருக்கின்றது. விருந்து வச்சாகணும், சாப்பாடு வச்சாகணும். அப்படி போடவில்லை என்றால் அது ஒரு திருமண விருந்து கிடையாது, திருமணம் கிடையாது என்ற அளவிற்கு இந்த சமுதாயத்தில் இது, அதாவது கடன் வாங்கியாவது வையி, அப்படித்தான் கடன் வாங்கி வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வளவு நிர்பந்தம் சமுதாயத்தில். வெறுமனையெல்லாம் திருமணம் நடத்த முடியாது என்று வைத்திருந்தார்கள். அப்ப இதற்காக வேண்டி கடன் வாங்க வேண்டும், அந்த கடனை அடைப்பதற்காக வேண்டி பெரிய சிரமப்பட வேண்டும். இப்படி சமுதாயத்தினுடைய நிலை இருக்கும்போது அதை உடைத்து காட்ட வேண்டும் என்று என்னுடைய வீட்டில் அப்போது நான் விருந்து வைக்கவில்லை. எனக்கு சக்தியும் இல்லை, நான் அதற்காக வேண்டி கடன் வாங்கவில்லை. பெண் வீட்டில் வைத்தார்கள். ஆரம்பத்தில் அது தவறு என்று நமக்கு தெரியாது. இன்றைக்கு பெண் வீட்டு விருந்து கூடாது என்று சொல்லி அதை மாற்றி அமைத்திருக்கின்றோம். இது போன்ற ஒரு திருமணத்தை என்னுடைய தம்பிக்கும் நடத்தி வைக்கின்றோம். பெண் வீட்டில் எந்த விதமான விருந்து இல்லாமலும் நடத்தி காட்டியிருக்கின்றோம். அப்போது இந்த தெளிவு நமக்கு இல்லாமல் இருந்தது. ஆரம்பத்தில் நான் மட்டும்தான் போராடக்கூடிய நிலைமை. யாருமே இது போன்று அந்த நேரத்திலே எனக்கு ஒத்துழைப்பதற்கு, எனக்கு ஆறுதல் கூறுவதற்கு, எனக்காக வேண்டி துணை நிற்பதற்கு கிடையாது. என்னுடைய குடும்பத்தில் உள்ள என்னோடு பழகி கொண்டிருக்கக்கூடிய ஆலிம், தௌஹீத் அடிப்படையில் உள்ள ஆலிம்கள் தான் வழிகாட்டினார்கள். 1-2 பேர் தான், வேறு யாருமே கிடையாது. தனித்து நின்று இதே கடைப்பள்ளியில் தான் திருமணம் முடித்தேன். 1986 300 ரூபாய் மகர் கொடுக்கின்றேன்.
அப்போது அந்த நேரத்திலே கேட்கின்றார்கள், நீ மட்டும் திரிந்து விட்டால் இந்த ஊர் திரிந்து விடுமா, நீ மாறிவிட்டால் இந்த ஊர் மாறிவிடுமா என்று கேட்டார்கள். அது எனக்கு தேவையில்லை, இன்னமா அலைனல் பலா, நம் மீது உள்ள கடமை தெளிவாக எடுத்து சொல்வது, அதுதான் என்ற அடிப்படையில் அன்றைக்கு இறங்கினோம். இன்றைக்கு இறைவனுடைய அருளால் ஆயிரக்கணக்கான திருமணங்கள் மேலப்பாளையத்திலே இதே எளிமையான அடிப்படையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இதற்கு காரணம், திருமணம் இருந்தால்தான், விருந்து இருந்தால்தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் கிடையாது என்பது உடைத்து காட்டப்படல, உடைச்சு காட்டணும். எந்த அளவிற்கு ஒருவன் திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு தேவை என்ன, தன்னுடைய மனைவிக்கு உணவு கொடுக்கணும், தன்னுடைய மனைவிக்கு உடை கொடுக்க வேண்டும். இந்த சக்தி இருந்தால் போதும் திருமணம் முடித்துக் கொள்ளலாம், அவ்வளவுதான் இஸ்லாம் சொல்வது. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாள்ல அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு பெண்மணி வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை நான் உங்களுக்காக வேண்டி அன்பளிப்பு செய்து விட்டேன், அர்ப்பணித்து விட்டேன், என்னை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார்கள். அப்படி சொல்லக்கூடிய அந்த கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை ஏற இறங்க பார்க்கிறாங்க. பார்த்து விட்டு தன்னுடைய பார்வையை அப்படியே கீழே போட்டு விட்டார்கள். அந்த பெண்ணு உடனே புரிந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம் மீது விருப்பம் இல்லை என்று உட்கார்ந்து விடுகின்றார்கள். அடுத்து என்ன நடக்கப் போகின்றது என்று அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இப்போது ஒரு நபி தோழர் எழுந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இல்லம் யகுன் லக பிஹா ஹாஜா, உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் ஃபஸவ்விஜ்னிஹா, அந்த பெண்ணை எனக்கு நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள் என்று ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. இமிடியேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே கேட்கிறாங்க, ஹல் இந்தக மின் ஷை, திருமணம் என்றால் ஏதாவது மஹர் கொடுக்கணும்ப்பா, அப்படி கொடுப்பதற்கு உன்னிடத்தில் ஏதாவது இருக்கிறதா, தொகையோ நகையோ அல்லது பொருளாகவோ ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கின்றார்கள். என்னிடத்தில் எதுவுமே இல்லை என்று சொன்ன உடனே அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ போ, வீட்டுல போய் ஏதாவது கிடைக்குதா என்று பார்த்து விட்டு வா என்று அனுப்பி வைக்கின்றார்கள். அவர் வீட்டுக்கு போறாரு, திரும்புறாரு. லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வுடைய தூதரே, ஒன்றுமே இல்லை என்று சொல்கின்றார். அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு இரும்பு மோதிரமாவது எடுத்துட்டு வாப்பா என்று சொல்கின்றார்கள். அவர் போறாரு, போயிட்டு திரும்ப வந்து சொல்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒன்றுமே கிடையாது என்று சொல்லிட்டு, இதோ எனக்கு ஒரு Dress ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறான். சஹாபாக்களுடைய காலத்துல Dressகள் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டிருந்தீர்கள் என்றால் 2 Dress அணிஞ்சல். இப்ப நம்ம பாக்குறோம்ல, மேல ஒரு சட்டை, கீழே ஒரு லுங்கி ஒண்ணு எடுத்திருக்கிறோம் அல்லது பேண்ட் போட்டிருக்கோம். சில பேர்கள் இங்க இருந்து ஒரு 20 மீட்டர் தச்சு போட்டிருக்கிறான், தேவையில்லாம தொட்டில் வேட்டி போடுற மாதிரி. அப்படி இஸ்லாம் காட்டலாம், அதுதான் இஸ்லாம் சொல்லி அப்படி ஜிப்பா போடுறதுதான் இஸ்லாம் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல யாருக்குமே இந்த மாதிரியான Dress இருந்தது கிடையாது. ரொம்ப சிரமத்தில் இருந்திருக்காங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு 2 ஆடை இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹ் கேட்கக்கூடிய நிலைதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. இந்த நிலைதான், இந்த Dress எனக்கு இருக்கிறது என்று சொன்ன உடனே அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து கேட்கின்றார்கள், எப்பா, இதை நீ அணிந்து கொண்டால் அவங்க அணிய முடியாது, அவங்க ஆடை அணிந்து விட்டால், உன்னுடைய மனைவி ஆடை அணிந்து கொண்டால் நீ அணிய முடியாது என்று சொன்ன உடனே ஒன்றுமே இல்லை என்றோன்னா அந்த ஆள் அப்படியே உட்கார்ந்துட்டு ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்காங்க. ரசூலுல்லாஹ் பேசாம இருக்கிறாங்க. இவர் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப போறார். சரி, நமக்கு மனம் முடிக்கிறதுக்கு பணம் கொடுக்கணும், எதுவும் சக்தி இல்லை, நாம போயிருவோம் என்று கிளம்பி போய் கொண்டிருக்கின்றார். அப்படி போய் கொண்டிருக்கவங்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கூப்பிட்டுங்க வாப்பா அப்படின்னு அழைக்கிறாங்க. அவர் வர்றார். குர்ஆன்ல ஏதாவது உனக்கு என்னென்ன வசனங்கள் ஏதாவது மனப்பாடம் இருக்குதா அப்படின்னு கேட்கிறார். ஆமா, எனக்கு என்னென்ன வசனங்கள் எல்லாம் இருக்கின்ற மனனமாக இருக்கின்றன என்று சொன்ன உடனே
அதை அந்த பெண்ணுக்கு நீ கற்றுக்கொடு, இதையே நான் உனக்கு மகராக வைத்து நான் திருமணம் முடித்து வைத்து விட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரில 5121, 5030 இன்னும் பல இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தீன் யுஸ்ர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மார்க்கம் என்பது எளிமையானது. அந்த எளிமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தி காட்டுறாங்க பாருங்க, செயல்படுத்தி காட்டுறாங்க பாருங்க. திருமணம் என்றால் மிக எளிமையான ஒன்று. வசதி இல்லை என்று வரக்கூடிய கட்டத்தில் இப்படி ஒரு எளிமையான ஒரு திருமணத்தை காட்டி தர்றாங்க. ஏன்? இஸ்லாத்தில் விபச்சாரம் செய்து விட்டால் கடுமையான தண்டனை, கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய தண்டனை. பார்க்கிறோம், உங்களுக்கு எல்லாம் தெரிந்த சம்பவம் தான், இருந்தாலும் அதை நான் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். மாயிஸ் என்ற ஒரு நபி தோழர் விபச்சாரம் செய்து விடுகின்றார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்தித்து, அல்லாஹ்வுடைய தூதரே தஹ்ஹிர்னி, என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்று கேட்கின்றார்கள். சீமா உத்தஹிருக்க, உன்னை நான் எந்த அழுக்கில் இருந்து துப்புரப்படுத்துவது என்று கேட்கின்றார்கள். அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, மினஸ் ஜினா, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், விபச்சாரத்தில் இருந்து என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று அவர் கேட்கின்றார். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு தடவை சொல்றாங்க, கண்டுக்கறல. அடுத்த தடவை சொல்றாங்க, கண்டுக்கறல. இப்படி ஒரு 4 தடவை சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், இவர் ஏதாவது தண்ணி அடிச்சிருக்கிறான் பாரு என்று கூட சோதனை வைக்கின்றார்கள். புத்தி பேதலிச்சு போச்சா, புத்தி சுவாதீனம் உள்ளவரா என்று கூட பார்க்க சொல்றாங்க. எல்லாமே சரியா தான் இருக்குது, தண்ணீர் அடிக்கல, நார்மலான ஒரு நிலையில் தான் இருக்கின்றார்கள். அவருக்கு தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். கல்லால் எறிந்து கொல்லப்படுகின்றார். இது மாயிஸினுடைய சம்பவம். கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு பெண்மணி வருகின்றால், காமிதியா குடும்பத்தை சார்ந்த பெண். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கும் நீங்கள் தண்டனையை கொடுங்கள் என்று சொன்ன உடனே, நீ போயிட்டு வாமா அப்படிங்கிறாங்க. அப்போது அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்க மாயிஸ திரும்ப அனுப்புனீங்களே, அது மாதிரி எல்லாம் என்னை திரும்ப அனுப்ப முடியாது. நான் விபச்சாரத்தின் மூலமாக ஒரு கருவை என்னுடைய வயிற்றில் சுமந்திருக்கிறேன், ஆதாரத்தோடு இருக்கிறேன். மாயிஸுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது, எனக்கு ஆதாரம் இருக்குது என்று அந்த பெண்ணு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டனை கொடுக்கிறதா இருந்தா, அந்த கரு என்ன பாவம் செய்ச்சு, பிள்ளையை பெற்றுட்டு வாமா அப்படிங்கிறாங்க. இவங்க போறாங்க, குழந்தையை தூக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் என்று பாருங்கள், மறுமையை அஞ்சிய சமுதாயம் என்று பாருங்கள். நாளை மஹ்ஷர்ல இந்த விபச்சாரத்திற்கு தண்டனை அனுபவித்துவிடக் கூடாது, மறுமை தண்டனை கொடுமையானது என்று பயந்து ஓடி வருகிறாள் பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் மேலப்பாளையத்தில் இது மாதிரியான இளைஞர்கள் ஒரு ஆளை நீங்க பார்க்க முடியாது. இப்போது மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த காலத்தில் ஒரு வீட்டிலேயே விளையாடி கொண்டிருந்தார்கள், பார்க்கிறோம். விபச்சாரம் இன்றைக்கு பள்ளிவாசல்ல பொறுப்பாளர்கள் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் இந்த அளவுகோல்ல உரசி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தேர மாட்டான். பெரிய தொப்பி போட்டு பெரிய அளவுல நான் தான் முத்தவள்ளி என்று வந்து நிற்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். அயோக்கியர்கள் கூட இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இது மாதிரியான விபச்சார விளையாட்டுகள்ல ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், மறுமையினுடைய பயம் இல்லாதவர்கள், ஆகிரத்தினுடைய அச்சம் இல்லாதவர்கள், நரகத்தினுடைய தண்டனை பற்றி பயப்படாதவர்கள். இந்த பெண்மணி பாருங்கள், அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, குழந்தை பெற்று விட்டு இப்போது தண்டனையை தாருங்கள் என்று கேட்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து சொல்கிறார்கள், அந்த குழந்தைக்கு பால் குடியை நிறுத்தி விட்டு வா என்று சொல்கின்றார்கள். போறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த கேப்ல அந்த பெண் அப்படி விட்டா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற ஆளு. ஆனா அல்லாஹ்வுடைய தண்டனை நிறைவேற்றுங்கிறதுல அவங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. வந்து சொல்றாங்க, அந்த பிள்ளைய சில ரிவாயத்தில் ஒரு ரொட்டி துண்டு சாப்பிடுற மாதிரியான நிலையில இருக்கும்போது கொண்டு வர்றாங்க. அன்சாரிகள் ஒரு பொறுப்பு இருக்கிறாங்க. இப்போது அந்த பெண்ணுக்கு நடு தெருவில் குழி தோண்டி நிறுத்தப்பட்டு கல்மலை அவள் மீது பொழியப்படுகின்றது. அந்த கல்மலையில நனைந்து கொண்டிருக்கின்றார் அந்த பெண்மணி. ரத்தத்தில் குளிக்கிறாங்க. ஒவ்வொரு கல்லாக பதம் பார்க்கின்றது. அப்படி பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கல்லை வீசுகின்றார்கள். அப்படி வீசும்போது ரத்தம் அந்த பெண்மணியுடைய மேனியிலிருந்து அப்படியே தெரித்து அவருடைய சட்டையில உடையில படுகின்றது.
உடனே வந்து திட்டுறான். சி, நீலா ஒரு பெண்ணு, ஓரத்தை ஏன் மேல பட்டுருச்சு, அசிங்கம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஓரத்திலே நின்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர், மஹலன் யா காலித், காலிதே நிதானம், நிதானம் தேவை. ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்கின்றேன், லகத் தாம்பத் தௌபத்தன், இந்த பெண்மணி செய்திருக்கக்கூடிய பாவ மன்னிப்பு இருக்கின்றதே, லவ் தாபஹா சாஹிபு முக்ஸின், மக்களிடத்தில் வரி வசூல் செய்து கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கின்றானே ஒரு கொள்ளை அடிக்கக்கூடிய அதிகாரி, அவன் இது போன்று நடுவிலே நின்று கல்மாரி பொழியப்பட்டு அந்த தண்டனையை பெற்றால் கூட அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விடும் என்று சொல்லிவிட்டு பிறகு அந்த பெண்மணி அப்படியே அடித்து கொல்லப்படுகின்றார். அப்படியே மரணம் அடைகிறாங்க. அந்த பெண்ணுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை வைத்து அடக்கம் செய்கின்றார்கள். முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி என்ன பார்க்கிறோம்? இந்த பெண்மணி இப்படி தண்டனையை அனுபவிப்பதற்கு காரணம் என்ன? அந்த பெண்மணி ஒரு ஆணோ பெண்ணோ விபச்சாரம் செய்தால் 4 பேர்கள் கையும் மெய்யுமாக பிடிக்க வேண்டும். சாதாரணமா கிடையாது. 2 பேரும் ஒதுங்கி இருந்தாங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நிர்வாண கோலத்துல அப்படியே நேரடியாக பார்த்துதான் இஸ்லாமிய அடிப்படையில் 4 சாட்சிகள் சொல்லிதான் தண்டனை நிறைவேற்ற முடியும். அப்படி பார்க்க முடியல வரலாற்றுல. இது மாதிரி தானாக முன் வந்து சொன்ன ஆட்களை தான் பார்க்கிறோம். இந்த பெண்மணி விபச்சாரம் செய்தத அல்லது அந்த மாயிது விபச்சாரம் செய்தத ரசூலுல்லாஹ் பார்த்தாங்களா அல்லது நபித்தோழர்கள் பார்த்தாங்களா? கிடையாது. மறுமையினுடைய அச்சம் அந்த பெண்ணுடைய உள்ளத்தை அரிக்குது. மறுமையினுடைய அச்சம் அந்த பெண்ணுடைய உள்ளத்தை தாக்குது மின்னல் போல. நாம அங்க மாட்டிக்கிற கூடாது, இந்த உலகத்தில் நாம தண்டனையை பற்றி தீர்வோம் என்று அந்த பெண்மணி ஓடி வருகின்றால், தண்டனையை பெறுகின்றால், தன்னுடைய பிள்ளையை கூட அனாதையாக ஆக்கிவிட்டு இறந்து போகின்றார் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், விபச்சாரத்திற்கு இஸ்லாம் இவ்வளவு பெரிய ஒரு தண்டனை வைத்திருக்கிறது. அதனால இஸ்லாமிய சட்டத்தில் இப்படி ஒரு ஆணோ பெண்ணோ விபச்சாரம் செய்தால் தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்று இருக்கின்ற போது, அப்போ திருமணத்தினுடைய வாசல் திறந்து விடப்பட்டிருக்கும். அது கடுமையா இருக்கக்கூடாது. திருமணம் கடுமையானால் விபச்சாரம் பெருகிவிடும். அவன் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் மார்க்கம் மத்தீன யுஸர், உன்னிடத்துல வந்து ஒரு இரும்பு மோதிரம் இருந்தா நீ திருமணம் முடிச்சுக்கப்பான்னு அவங்கள பார்த்து சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீ பெரிய அளவுல மகர் தேட வேண்டும் என்ற நிலையில நீ இதற்காக வேண்டி சிரமப்பட வேண்டாம், ஏதாவது மகரை கொடு, விபச்சாரத்துக்கு போயிடாத என்று மார்க்கம் இப்படி விபச்சாரத்தினுடைய வாசலை அடைச்சு வச்சு திருமணத்தினுடைய வாசலை எளிமையாக ஆக்கி வைத்திருக்கின்றது. நீ ஒரு மனிதன் விபச்சாரத்திற்கு போயிடுவான் அப்படின்னு பயப்படுறான். அப்படி பயப்படுறவங்க உடனே ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடிக்க வேண்டும் என்று வந்தால் சமுதாயத்தில் சொல்றாங்க விருந்து வச்சா தான் திருமணம் அப்படிங்கிறாங்க, சாப்பாடு போட்டா தான் திருமணம் அப்படிங்கிறாங்க. அப்ப இவன் எங்க போவான்? விபச்சாரமா அல்லது விருந்தா? இந்த கேள்விக்கு இடையில ஒரு இளைஞன் மாட்டிக்கொண்டிருக்கின்றான். மாட்டினது நான் தான். விருந்து வைக்கிறதா விபச்சாரத்திற்கு போறதா என்று திணறல பார்க்கும் போதுதான் தௌஹீத் அடிப்படையில் விளக்கம் சொன்னாங்க. விருந்து வைக்கிறதா இஸ்லாத்துல கிடையாதப்பா. உன்னால் முடிஞ்சா சும்மா ஒரு 2 பேருக்கு கூட, அதுவும் இல்லை என்றால் கிடையாது. யார் சொன்னா என்று சொன்ன பிறகு திருமணத்தை நடத்தி காட்டுகின்றேன். அப்ப இது மாதிரி இந்த சமுதாயத்தில் இது போன்ற கட்டுப்பாடு இருக்கக்கூடாது. திருமணம் என்பது எளிமையாக ஆக்கப்பட வேண்டும் என்று 1986 இருந்து இந்த தௌஹீத் ஜமாத் இங்கு மட்டுமல்ல தமிழகம் உட்பட பிரச்சாரம் செய்து அந்த திருமணத்தை மிக எளிமையான முறையில் ஆக்கி காட்டி மேலப்பாளையத்தினுடைய அந்த சரித்திரத்தை இன்றைக்கு தலைகுலாக புரட்டி எளிமையாக ஆக்கி வைத்திருக்கின்ற பொழுது அண்மையிலே ஒரு திருமணம் நடைபெறுகின்றது. நீண்ட பந்தல், மின் விளக்குகள், மின் விசிறிகள், டிஃபரண்டான இந்த மேலப்பாளையத்தினுடைய கலாச்சாரத்திற்கு ஒவ்வாத பந்தி, பஃபே சிஸ்டம், வித்தியாசமான விருந்த போட்டு இந்த 25 ஆண்டு கால உழைப்ப அதாவது தரைமட்டமாக ஆக்கி இருக்கின்றார்கள். இவரிடத்தில் காசு இருக்கின்றது என்றால் அதை நாங்க போட்டு சிந்துவோம், வாழ்வ சிந்துவோம், அள்ளி கொட்டுவோம் என்று கிளம்பி இருக்கின்றார்கள். இதற்கு விளக்கம் கேட்கும் போது அல்லாஹ் எனக்கு தந்திருக்கான்,
நான் செலவு செய்கின்றேன் என்ற பதிலை இவர்கள் தருகின்றார்கள் அல்லது தரலாம். அருமை சகோதரர்களே, அதற்கு தான் நாங்க வால் போஸ்ட் கொடுத்திருக்கோம். இன்ன காரூன கானமின் கௌமி மூசா, காரூன் என்பவன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை சார்ந்தவன். பகாலையும் அவரிடத்தில் அவன் இது போன்று இந்த வீண் விரயத்தை செய்யக்கூடிய அளவுல வரம்பு மீறி நடந்தான். வாத்தைனாகு மினல் குனூஸ், பொக்கிஷங்கள் இருந்து கருவூலங்கள் இருந்து நாம் அள்ளி கொடுத்திருந்தோம். மா இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்பதி உலில் குவா, அவனுடைய அந்த திறவுகோள்களையே ஒரு பெரும் கூட்டம் சுமப்பதற்கு சிரமப்படும் அந்த அளவிற்கு கருவூலத்தினுடைய சாவி கொத்துக்கள் அப்படி இருந்தான். என்ன ஆனது? அவனை பார்த்து சொன்னாங்க, வபுத்ததி சீமா ஆத்தாக்கல்லாஹு தாருல் ஆখিরা, மர்ம உலகத்திற்காக வேண்டி நீ நன்மையை தேடிக்கொள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகத்தில் உள்ளவனுடைய பங்கையும் நீ மறந்து விடாதே. வஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்து கொண்டு மற்றவர்களுக்கு நீ உபகாரம் செய் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொன்னா ஃபஹஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்ض், அவனையும் அவனுடைய பூமி அவனுடைய பொருளாதாரத்தையும் அவனுடைய வீட்டையும் நாம அப்படியே பூமியிலே உள்வாங்கினோம். ஃபமா கான லஹு மின் ஃபியத்தின் யன்சுரூனஹு மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து அவனுக்கு உதவி செய்யக்கூடிய எந்த ஒரு கூட்டமும் இல்லை. வமா கான மினல் முன்தஸிரீன், அவன் உதவி பெறக்கூடியவர்களுடைய ஆள் அந்த பட்டியலையும் கிடையாது. அல்லாஹ் சொல்றான். காரூனை விட இன்றைக்கு செல்வம் கொழுத்து போய் வழிதான் கேட்கிறான். என்ன ஆகும்? ஒரு நெஞ்சு வலி தானங்க, அதான் போட்டிருக்கோம், ஒரு நெஞ்சு வலி தான், அதற்கு அடுத்து கபர் குழி தான். இப்படி சொல்லும் போது சமுதாயம் துடிக்கின்றது. நஜாத்காரன் இப்படி பேசுகின்றான், அதனால யாராவது இறந்து போய்விட்டார். அப்படியே ஒரு சம்பவம் நடந்திருக்குது. நான் பேசுறேன், எல்லா மீட்டிங்லயும் நான் பேசுவேன். எப்பா நீங்க திருமணம் முடிக்கிறீங்க, ஒரு 5 லட்சம் ரூபாயை நீங்க திருமண பந்தல்ல நீங்க செலவு செய்யறீங்க. செலவு செய்து விட்டு திருமணத்தை அன்றைக்கு மாப்பிள்ள இறந்து போயிட்டா இந்த காசுபுரம் பாடு தானே, அட பெண் இறந்து போயிட்டா காசுபுரம் பாடு தானே. அப்ப ஏன் இந்த மாதிரி செலவு செய்யறீங்க? மார்க்க அடிப்படையில் நீங்க செலவு செய்து போய்விட்டால் என்ன எல்லாரும் திருமணம் முடிச்ச அன்னைக்கு இறக்க மாட்டாங்கன்னு இருக்குதா? நேற்று பத்திரிகையில ஹிந்துல மெட்ராஸ்ல ட்ரெயின்ல வரும்போது படிச்சுட்டு வந்த ஒரு செய்தி. 2 பேரு வசதியான குடும்பம் திருமணம் முடிக்கின்றார்கள். மாப்பிள்ள பியூன்ல பூனாவில வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார். பெண்ணை அழைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த பெண்ணு ஒரு டிகிரி ஹோல்டரு, பட்டதாரி. அவங்க மெட்ராஸ்ல 1 மாசமா கல்யாணம் முடிச்சு 1 மாசம் தான் ஆகுது. இங்க இருந்து போயிட்டு மெட்ராஸ்ல இருந்து திரும்ப இங்கு வந்து அந்த பெண்ணு ஒரு இன்டர்வியூக்காக வேண்டி நேர்காணலுக்காக வேண்டி வருகின்றது. நேர்காணலுக்கு போயிட்டு ட்ரெயினுக்கு வரக்கூடிய அந்த ரயில்வே டிராக்ல போயிட்டு இருக்குது. ட்ரெயின் வந்து அடிச்சிருக்கு, முடிஞ்சு போச்சு. இதனப்பா வாழ்க்கை? இது எல்லா இடத்திலையும் நான் சொல்றேன். இது மாதிரி ஆகிவிட்டால் என்ன ஆவது? முடிஞ்சு போச்சு. சில இடங்கள்ல இப்படியே நடந்திருக்குது. எப்படி? திருமணம் முடிக்கிறான், அன்றைக்கு இரவு மனைவியோடு ஒன்றாக போய் உட்கார்றான். பெண்ணை பார்த்துட்டு வேண்டாங்கிறான். பார்த்த பெண்ணு தான். நடக்குதா இல்லையா? அப்ப நீ ஆடம்பரத்துல அள்ளி காசு செலவழிச்சிட்டு அன்றைக்கு இரவு இது மாதிரி சம்பவம் நடந்து விட்டால் என்ன ஆகுது? என்ன அந்த செலவுகள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப இது வந்து மனதனுடைய அந்த உள்ளத்தை இது பாதிப்பை ஏற்படுத்திய ஹார்ட் அட்டாக் வராதான்னு கேட்கிறேன். எல்லாருக்கும் வரும். இது மாதிரி எங்க குடும்பத்திலையும் வரலாம். மரணம் என்பது எப்போதுமே யாருக்கும் எந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படுதுன்னு சொல்ல முடியாது. இதை நான் சொல்றதுக்கு காரணம் இது அல்லாஹ்வுடைய கையில உள்ளது. நஜாத்காரன் சொல்லிட்டான், அதனால இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு எவ்வளவோ இந்த கடைப்பள்ளியில ஒரு எதிரி இன்னும் சாகாம இருக்கிறான். கடைப்பள்ளியில ஒரு எதிரி எங்களை வந்து துரத்தி அடிச்ச ஆளு இன்றைக்கு ஆடி தளர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கான். தொலிக்கோட்டு முறியுது, சாகல்ல. எங்களை ஆரம்பத்தில் அந்த பள்ளிவாசல தொலை விடாம ஆக்கினா. கொத்மா பள்ளியில எங்களை என்னுடைய மச்சான் இறந்த பிறகு அந்த ஜனாசா வச்சு அந்த ஜனாசாவை சொல்ல முடியாத ஆட்கள் எப்படி செத்தான்ங்கிறத கண்கூடாக நாங்க கண்டுகிட்டு இருக்கோம். கொத்மா பள்ளியை விட்டு வெளியே விரட்டினா சாகும் போது என்ன கடையில கடந்து செத்தாங்கிறத நாங்க அறிஞ்சோம். அதெல்லாம் நாங்க சொல்லி காட்ட விரும்பல. எதற்கு குறிப்பிடுகின்றேன் தெரியுமா? அவ இது மாதிரி எங்களுக்கு நாங்க சொன்னா அப்படி நடந்துரும் அப்படின்னு சொன்னா எல்கே அத்வானி நாங்க உடனே பேசி எல்கே அத்வானி சாவ கடவுதாக செத்து போயிருவாங்க. வாஜ்பாய் இன்னும் சாவ மாட்டேங்கிறான். அப்ப எங்க நாங்க சொல்றதுனால சாவது இருக்குது. அல்லாஹ்வுடைய கையில உள்ளது மௌத்துங்கிறது. அப்ப நாங்க இப்படி சொல்றதுனால ஏதாவது மௌத்து ஏற்பட்ட நஜாத்காரன் சொல்லிதான் இறந்துட்டான்.
என்று சொன்னால் அதற்கு நாங்க பொறுப்பு கிடையாது. இதை நான் எல்லா மீட்டிங்களையும் சொல்றதுக்கு காரணம் இந்த சமுதாயம் இந்த திருமண பந்தல்ல திருமண நேரத்தில் காசு அள்ளி விரயம் செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான். என் காசு நான் செலவு செய்வேன் என்று சொன்னால், நாங்க எங்காவது எத்தனையோ செல்வந்தர்கள் கார் வாங்குறாங்க, கார் வாங்கிட்டாங்க கால் போஸ்டர் அடிச்சு விட்டுறோமா, ஒரு பெரிய ஒரு இடத்தை வந்து முடிக்கிறாங்க, பெரிய மாளிகை வாங்கிட்டாங்க, இவர்கள் சாவ கடவுது அப்படின்னு ஏதாவது நாங்க வால் போஸ்டர் விட்டுறோமா, மறுநொடிதான் கபரு அடிதான் அப்படின்னு ஏதாவது சொல்றோமா? அவன் சம்பாதிக்கிறான், அவனுக்குள்ள சொத்து. எங்களுக்கு அதை பற்றி யார் சொத்து வாங்கினாலும் அது அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய ரிஸ்க் என்று நாங்க எடுத்துக்கொண்டு போவோமே தவிர அதுல பொறாமையெல்லாம் நாங்க படமாட்டோம். எங்களுடைய வாழ்க்கையிலே சில நண்பர்கள்லாம் நீங்க வாங்க கொஞ்சம் தொகையை போடுங்க, ரியல் எஸ்டேட்ல சேருங்க, யார்ட்டையாவது கடன் வாங்கி கொடுங்க, உங்களை நாங்க பங்குதாரா ஆக்க, நல்ல ஆட்கள் தான் சொல்றாங்க. பயந்து நொறுங்கி போயிருக்கோம். அந்த ரியல் எஸ்டேட்ல இவங்க நல்லவங்களா இருக்கலாம், ஏதாவது ஒரு உள்ளங்க வரும், அட தௌஹீத் ஜமாத்துல லுஹா இந்த ரியல் எஸ்டேட்ல சேர்ந்திருக்கிறாரு என்று ஒரு கிரெடிட்டை பயன்படுத்துவாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு வில்லங்கம் வந்து விட்டால் தௌஹீத் ஜமாத்துக்காரனும் சேர்ந்து ஆட்டையை போடுறாப்பான்னு சொன்னா என்னுடைய பிரச்சாரத்திற்கு ஆபத்து. அதனால நாங்க வறுமையில தான் வாடிக்கிட்டு இருக்கிறோம், நாங்க கடல்ல தான் மேலே ஏறி போயிட்டு இருக்கோமே தவிர செல்வத்தில் நாங்க ஏறல. நாங்க இந்த செல்வத்திற்காக வேண்டி பொறாமப்பட மாட்டோம், அது இல்ல எங்களுக்கு கிடைக்கலங்கிறதுனால வருத்தப்படவும் மாட்டோம். எங்களுக்கு உள்ள பணி தெளிவாக மக்களிடத்துல சத்தியத்தை எடுத்து சொல்றது, இதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. இப்ப நாங்க இந்த திருமணம் நடந்த திருமணத்தை பற்றி வால்போஸ்டர் அடிச்சு ஓட்டுனா சமுதாயத்தில் தலையிடும் பொழுது நெருப்பா பொங்கிடுவோம். எந்த கொம்பன் எதிர்த்தாலும் சரிதான், நாங்க எதிர்க்கிறோம். அவர்கள் எல்லாம் எங்களுக்கு எதிரிகளா? நண்பர்கள் இருக்கின்றார்கள், அன்றாடம் பழகக்கூடிய நண்பர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு வட்டம் 2 வட்டம் சுற்றி பார்த்தீர்கள் என்றால் சொந்தக்காரங்களாக கூட இருக்கிறாங்க. எதற்காக வேண்டி கொதிக்கிறோம், எதற்காக வேண்டி குதிக்கிறோம், எதற்காக வேண்டி வருத்தப்படுறோம், எதற்காக வேண்டி இது போன்ற இந்த மீட்டிங் நடத்துறதுக்கு எங்களுக்கு என்ன தலைவிதியா? இன்றைக்கு ஒரு 6000 ரூபாய் செலவு. எங்களுடைய ஜமாத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பணக்கார வர்க்கம் எவனுமே கிடையாது, எல்லாருமே பாட்டாளி வர்க்கம். நாங்க வச்சிருக்கக்கூடிய இந்த கட்டுப்பாட்டுல எங்களுக்கு இருக்கக்கூடிய பணக்காரனும் ஓடிடுறான். அந்த கட்சி எங்கள்கிட்ட இருந்து நிறைய பேர் பிரிஞ்சு போனாங்க, அந்த இதுல போயிருக்கிறான். எங்கள்கிட்ட விட்டு இந்த கொள்கையில கொஞ்சம் மாறினால் கூட அவன் போய் டொனேஷன் வாங்க கேட்க மாட்டோம். போடா, எங்களுக்கு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தருவான் என்ற தைரியத்துல மாசம் வந்து ஒரு 45,000 ரூபாய் அளவிற்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு தருகின்றான், அவனுக்காக வேண்டி நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த கூட்டத்தை நடத்துகின்றோம் என்றால் எங்களுக்கு என்ன தலையெழுத்தா, தலைவிதியா? எதற்காக வேண்டி இதை நடத்துகின்றோம்? சமுதாயத்தில் இது போன்று இந்த பணக்காரர்கள் இது பணத்தை பகட்டை காட்ட வேண்டும் என்பதற்காக நடத்த வேண்டிய திருமணத்தின் காரணத்தினால ஏழை எளியவர்கள் இது போன்று தாங்களும் கடன் வாங்கி நடத்துவார்களே, அந்த சாபக்கேடு வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் துடித்து தூளாய் பறந்து ஆளாய் பறந்து என்னுடைய அந்த பசங்கள்லாம் வந்து அன்றாடம் காட்சிகள், பேப்பர் போடுறவன், பால் விற்கிறவன், பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறவன், பிடிக்கமல்ல வேலை பார்க்கிறவன் 5 ரூபாய் 10 ரூபாய் தரதை வச்சுதான் இந்த மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு சவுதியில இருந்தோ அல்லது அரபகத்தில் இருந்தோ எங்க மக்கள் ஏதோ அவன் வேர்வ துளிகள்ல இருந்து ரத்த துளிகள் இருந்து தர்றான அதை வச்சுதான் சமுதாய பணியும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சில சில்லறைகள், ஒரு சில புறம்போக்குகள் ஏதோ சில சமுதாயத்திற்காக வேண்டி நாங்க கேட்கும் போது நான் டொனேஷன் கொடுத்தேன் மீட்டிங் வைக்கிறோம். போட அந்த நாய்கள்ட்ட எல்லாம் போய் நாங்க இப்பொழுது கேட்பது கிடையாது. உன் காசெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இன்றைக்கு ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனை அறிமுகப்படுத்திருக்கு, கோடிக்கணக்கில் வந்து ப்ராஜெக்ட் மக்கள்கிட்ட கேட்கிறோம், நல்லவர்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். லட்சக்கணக்கில் தீவுத்தடலை கடலாக ஆக்கக்கூடிய அளவுல மக்கள் சக்தியை நாங்கள் திரட்டி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்காக சொந்த காசுல சமுதாயத்தினுடைய நலன்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த மக்களிடத்தில் வாங்கி நடத்தி கொண்டிருக்கின்றோம். எதற்கு இந்த கூட்டத்தை நடத்துறோம்? இவ்வளவு பெரிய ஆடம்பரமான பந்தல், அலங்கார விளக்குகள், அந்த வெடிங்கிறது இஸ்லாமிய கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை இந்த மேலப்பாளையத்தில் நீங்க புகுத்த நினைக்கிறீங்க? எவ்வளவு பெரிய அதாவது ஒரு காட்டுல இருந்தா பரவாயில்லை, வெடி கலாச்சாரம். எந்த அரசியல் தலைவர் வரட்டும், அந்த அரசியல் தலைவர் சொன்னா அவங்க கேட்பாங்க, யாருக்காக இந்த ஊர்ல வெடி போடுறீங்க? இந்த ஓடை தெருவில் ஒரு பந்தல் எரியலையா? மின்கசிவின் காரணத்தினால கோடை காலத்தில் இது போன்று இருந்தால் என்ன ஆவது? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அவன் இப்படி இந்த காசு வந்து சொந்த அடிப்படை நீங்க எவ்வளவு செலவு செய்யுங்க, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா
சமுதாய அடிப்படையில் இது போன்று செலவு செய்ய வருவீர்கள் என்றால் இந்த தௌஹீத் ஜமாத் சும்மா இருக்காது. இதற்காக என்ன விளைவை நாங்க சந்திச்சாலும் எதிர்த்திருப்போம். இந்த நாட்டில் ஜனநாயகத்தினுடைய கடமை, உரிமை, பேச்சுரிமை இருக்கின்றது. பேசுகின்றோம், எடுத்து சொல்கின்றோம். எதற்காக எடுத்து சொல்றோம்? இது மாதிரி நாளைக்கு ஒரு ஏழை பாதிக்கப்படக்கூடாது. இது என்ன நடக்குது, இது என்ன விளைவை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த ஆன்சாக்கள்லாம் ஒருத்தனுமே சொல்ல மாட்டாங்க. அவன் அந்த பந்தல்ல போய் நிக்கிறான், பெரும் ஜிப்பாவை போட்டு. இவங்க எல்லாம் சத்தியத்தை சொல்லவே மாட்டாங்க. அதனால தான் நாங்க யாருங்க அரபகத்தில் ஓதி விட்டு வந்த ஆட்களா? இந்த நாட்டில் இந்த ஆலிம்சாக்கள்கிட்ட ஓதி வந்தவர்கள் தான் இது போன்று தீமைகளை கண்டு கனலாக கொந்தளிக்கின்றோம், அனலாக ஆர்ப்பரிக்கின்றோம். இவர்கள் எல்லாம் இந்த சத்தியத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்றது கிடையாது. அதனால பூங்கியல் அவர்களுக்கு நான் கடைசியில் வர்றேன். பாருங்க, இந்த திருமணம் என்பது இருக்கின்றது, இது இப்படி இவங்க செலவழிச்சு போயிடுவாங்க. நான் எங்கிட்ட காசு இருக்குது செலவழிக்கிறேன்னு சொன்னா நல்வழிகள் எவ்வளவோ இருக்கு, அதுக்கு செலவு பண்ணலாம். அதுல கூட சொல்றாங்க, நாங்க குமர்களை கரையேற்றுறோம். இது எந்த இங்க வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் சொல்றேன், இந்த ஏழை நிவாரண சங்கம் இருக்குத ஒரு பைசா நீங்க கொடுக்காது, தெளிவாவே சொல்றோம். அது மாதிரி குமர்களுக்கு என்று வரக்கூடியவர்களுக்கு நீங்க யாருக்குமே உதவி செய்யாதீங்க, உமர்களுக்கு உதவி செய்யுங்க. உமர்னா யாரு? பெண்ணுக்கு காசு கொடுத்து மனம் முடிப்பேன்னு சொல்றான ஆம்பளை, அவனுக்கு உதவி செய்யுங்க. அவனுக்கு ஒரு தொழிலை வச்சு கொடுங்க, அவனுக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு உதவி செய்யுங்க. அவனுக்கு உதவி செய்யும் போது நீங்க ஒரு வாக்குறுதி, ஒரு அண்டர்டேக்கிங் வாங்குங்க, ஒரு பிராமிஸ் வாங்குங்க. நான் உனக்கு உதவி செய்யறேன்பா, உனக்கு இன்ஜினியரிங் படிப்பதற்கு உதவி செய்கின்றேன், உனக்கு மருத்துவம் படிப்பதற்கு நான் உதவி செய்கின்றேன். நீ செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? நீ பட்டம் பெற்று வந்த பிறகு நல்ல ஒரு ஏழை பெண்ண, சமுதாய பெண்ண, வரதட்சணை வாங்காம நீ முடின்னு ஒரு சபதத்தை வாங்கி அப்படி செய்யுங்க. நீங்க இது போன்று கொடுத்தீர்கள் என்றால் உட்கார்ந்துட்டு இருக்கான் வீட்டுல, தடி மாதிரி, தீவட்டி தடி மாதிரி வீட்டுல உட்கார்ந்து இருக்கான். ஏழை நிவாரண சங்கத்துல போய் 2 குடத்தை வாங்கிட்டு வா, ஒரு சம்காலத்தை வாங்கிட்டு வா, அதையும் நான் விட மாட்டேன். சாதாரண ஸ்பிரிச்சுவல் இவனலாம், விரவு கம்பால் அடிக்க இவனலாம், தடிமாடு போயிடுவோம். அப்படி இந்த பொண்ணூட்ல இருந்து வாங்கிட்டு இருக்கான். இது வரதட்சணையை ஊக்குவிக்குமே தவிர, வரதட்சணையை வளர்க்குமே தவிர அந்த வரதட்சணையை ஒழிக்காது. நீங்க வாங்க, இன்றைக்கு பாருங்க, நாங்க மேலப்பாளையத்தில் தௌஹீத் ஜமாத்துல இருந்து ஒரு கிட்னி பேஷண்ட் மாதத்திற்கு 2 முறையா, வாரத்திற்கு 2 முறையில ஒரு முறைக்கு இந்த ஜமாத்தை ஸ்பான்சர் பண்ணிருக்கு. எங்களிடத்துல செல்வந்தர்கள் கிடையாது, எங்களிடத்துல பணக்காரர் கிடையாது. நாங்க உதவி செய்யக்கூடிய ஆட்கள் எங்களுடைய தௌஹீத் ஜமாத் ஆட்களும் கிடையாது. சுன்னத்துல் ஜமாத்னு சொல்லிட்டு நீங்க ராகமா முழங்கிட்டு இருக்கீங்களே, அந்த ஜமாத்துல உள்ள ஆட்களுக்கு தான் உதவி செய்துட்டு இருக்கிறோம். எவனாவது ஏறிட்டு பாத்தீங்களா? எத்தனை பேர் நீங்க சொல்லுங்க, நாளைக்கு கணக்கெடுத்து தரேன். இந்த கல்யாண பந்தல்ல இவ்வளவு காசை நீங்க போடுறீங்களா, உங்களுக்கு கிட்னி சட்னி ஆகுவது சிந்தி பார்க்க வேண்டாமா? கிட்னிங்கிறது ஒரு சிறிய உறுப்பு, பில்டர், மில்லியன் கணக்கான பில்டர் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அதுதான் ரத்தத்தில் உள்ள உப்பை வெளியே தள்ளி மூத்திர வடிவிலே வெளியே வருகின்றது. அதுதான் நம்முடைய உடல்ல சுகரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்குது. உடலுடைய வெப்பத்தால் தான் பராமரித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த கிட்னியை இழந்து சமுதாயத்தில் அவன் துடிச்சுக்கிட்டு இருக்கான். டயாலிசிஸ்க்கு காசு இல்லாம அத்தனைக்கு நான் பொறுப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஏற்றீர்கள் என்றால் அது சமுதாய உதவி. இந்த பந்தல்ல தின்னுட்டு போறவன் யாரு? எல்லாம் புளிச்ச வகுப்புக்கான, சான்றாடம் சாப்பாடு இல்லாதவனா, வசதி இல்லாதவனா, வக்கு இல்லாதவனா, வகை இல்லாதவனா, நல்ல ரத்த கொதிப்பு உள்ளவன், சாப்பிட சாப்பிட கொஞ்சம் நல்லா ஆட்டு வெடிக்க போகுது. இவனுக்கு ஏன் போட்டு சாப்பாடை போட்டு கொடுக்குறீங்க? சிந்திக்க வேண்டாமா? இதுதான் தர்மம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது தர்மம் இல்லப்பா, இது தீய கர்மம். இதற்கெல்லாம் நீங்க உதவி செய்யாதீங்க, இதற்கெல்லாம் காசை போட்டு நீங்க செலவு செய்யாதீர்கள். நீங்க செலவு செய்ய வேண்டிய காரியம் எவ்வளவோ இருக்கின்றது. பாருங்க, ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு வாரத்திலையும் ஏதாவது ஒன்று எங்களுடைய பள்ளிவாசலுக்கு வந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ பள்ளிவாசல பாக்குறோம், பேங்க்ல டெபாசிட் போட்டு வச்சிருக்கான், குர்பானி தோலை போட்டு. நாங்க அப்படி கிடையாது. அதை இதயத்தில் ஓட்ட விழுந்துச்சுன்னு சொல்லி திருவனந்தபுரத்தில் ஒரு 2 லட்சம் ரூபாய் தாங்க தேவைப்படுது. கல்யாண பந்தல்ல 10 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபாய் காலி பண்றீங்களே, இந்த சமுதாயத்தில் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டாமா?
இதற்காக வேண்டி ஊர்ல உள்ளவங்க எல்லாம் ஒரு கட்டுப்பாடு போட வர வேண்டாமா? மார்க்கம் இப்படியா விருந்து வைக்க சொல்லி இருக்குது? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இந்த மாதிரி பெரிய அளவுல விருந்து இருக்கிறது மாப்பிள்ளை வீட்டுல தான். ஊர் அடைத்து இப்படி போடணும் இருக்குதா? எங்காவது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி இருக்கிறாங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. என்ன நடக்குது? நீங்க இந்த சமுதாயத்தில் இப்படி பாதிக்கப்பட்ட ஆட்கள் மெடிக்கல் காலேஜில் போய் சேர முடியாம, இது இப்படி திருவனந்தபுரத்தில் போய் ஆபரேஷன் பண்றது, இப்போ ஒரு மாதத்திற்கு முந்திங்க ஒரு சகோதரர் பணத்துக்காக வேண்டிய அலையிறார். ஆளில நீங்க சொல்லுங்க, நாங்க பட்டியலை தர்றோம், நீங்களும் நேரடியாக கொடுங்க. நாங்க இதுல இடத்தரகராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த குடும்பத்தினுடைய அந்த பிள்ளை ஒரு பச்சில குழந்தைங்க, அந்த குழந்தைக்கு உதவி செய்ய வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தரல் முஃமினீன ஃபீ தராஹுமிஹிம் வ தவாத்திஹிம், மூமின்கள் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்டுதல, இரக்கம் காட்டுறதுல, கமஸரில் ஜஸத், ஒரே உடம்பை போன்றவர்கள், இதஷ்தகா உலுவன் ஃபதாலஹு சாயிரு ஜஸதிஹி பிஸ்ஸஹருல் ஹும்மா, இந்த கையில அல்லது கால்ல ஒரு முள்ளு குத்திருச்சுன்னா மொத்த உடம்புலுமே காய்ச்சல் ஏற்பட்டு தூக்கம் வராம அப்படியே அந்த பகுதியில என்ன கவனி அப்படின்னு சொல்லி மொத்த உடலும் துடிக்குத, அது மாதிரி துடிக்க வேண்டாமா? நீங்க எங்களை பார்த்து பள்ளிவாசல தொலை வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. சில ஷைத்தான்க அப்போ போது கூட்டப்பட்டு இவர்கள் சுன்னத்து வல் ஜமாஅத் சொல்றீங்களே, நாங்க அதுக்கு இறங்கி உதவி செய்யறோம். நாங்க அதற்காக வேண்டி வசூல் பண்றோம். ஒரு கிட்னி இழந்த இப்ராஹிம் அப்படிங்கிற வெள்ள கலிஃபா சாஹிப் தெருவா போய் அலைஞ்சோம்னா எங்களுக்கு என்னங்க தலையெழுத்தா? எங்களுடைய பிள்ளைகள் படிக்கிற பையனோட எப்படிப்பட்ட பையங்க? இன்ஜினியரிங் படிக்கிறவன், ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிக்கிறவன், நாளைக்கு கிராஜுவேட் ஆகிறவன் தெருவ வாலியை தூக்கிட்டு போறான். எதற்காக வேண்டி? சிந்திச்சு பாருங்க. இந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே ஒரு உடம்பு அப்படின்னு சொல்றாங்களே, நீங்க ஷிர்க் செய்யும் பொழுது நாங்கள் அதை வெறுக்கின்றோம், ஷிர்க் செய்யக்கூடிய முஸ்லிம் இல்லை என்று நாங்கள் சொல்கின்றோம். அந்த சமுதாயத்தில் இருந்துதான் எங்கள் பக்கம் மக்கள் வர்றாங்க. அன்றாடம் இளைஞர்கள் சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதை நாங்கள் கவனத்தில் கொண்டிருக்கின்றோம். அதாவது அவங்க வராவிட்டாலும் சரிதான், எத்தனை பேருக்கு ரத்தம் கொடுத்திருக்கிறோம், இன்னும் திருந்துறா பாக்குறோம். ரத்தம் கொடுத்த ஆளே அந்த வீட்லயே இன்றைக்கு யாமுஹித்தின் சொல்லி திக்ர் போட்டுக்கிட்டு இருக்கான். நாங்க அதனால யார் வந்தாலும் ரத்தம் கொடுக்கிறோம். சமூக தேவைகளை நாங்க ஒண்ணும் பின்வாங்கல்ல. அப்ப இந்த குழந்தைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எந்த பள்ளிவாசல் நீங்க இது மாதிரியான ஒரு செட்டப் வச்சிருக்கீங்க? ஒரு சில பள்ளிவாசல் இருக்கலாம். எங்களுடைய பள்ளிவாசல்ல எப்போது பார்த்தாலும் இதே போன்ற பிரச்சனை. இது மட்டுமல்ல, இந்த குழந்தைகள் மட்டுமல்ல, காயல் பண்டத்திலிருந்து பணக்கார ஊருங்க பள்ளிவாசல் நிக்கிறாங்க. 2 குழந்தையை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த பிள்ளைய பார்த்தோம்னா மனசெல்லாம் சங்கடப்படுது. என்னமா விவரம் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். என்னுடைய கணவர் ஸ்பைனல் கார்டுல முதுகெலும்புல பிரச்சனை ஏற்பட்டு அவர் எழுந்து நடக்க முடியாமல் இருக்கிறார், சிரமப்படுறாரு, ஒண்ணுமே செய்ய முடியல, எங்களுக்கு வைத்தியத்திற்கு இவ்வளவு தேவை ஒரு மகரிப்ல அறிவிச்சு ஒரு 20,000 ரூபாய் வசூல் பண்ணி கொடுக்கணும். செல்வந்தர்கள் கிடையாது. இந்த இளைஞன் தன்னுடைய பீடி கம்பெனில வேலை பார்க்கிறான, சக்திக்கு மீறி தர்மம் செய்யறான், சக்திக்கு மீறி தர்மம் செய்யறான். இப்படி நான் 1-2 கேஸ் நான் சொல்ல முடியாது. பள்ளிவாசல் கெட்டினத்துல இருந்து இது வரைக்கும் இந்த ஜமாத்து 1 கோடிக்கு மேல செலவு செய்திருப்போம். அல்லாஹ்வுக்கே தெரியும். அவ்வளவு உதவிகள் ஏழை மக்களுக்கு. ஏங்க இவ்வளவு செலவு பண்றீங்களே, இந்த மேலப்பாளையத்துல நீங்க நினைச்சிருந்தா டெஃப், டம்பு, பிளைண்ட், காது கேளாதவர், கண் குருடானவர்கள், வாய் பேசாத ஊமைகளுக்கு என்று ஒரு கல்லூரி வைக்க கூடாதா? ஒரு பள்ளிக்கூடம் வைக்க கூடாதா? இந்த பாளையங்கோட்டை இல்லையா? வெட்கம் இல்ல? இந்த கல்யாண சந்தையில இவ்வளவு காசை போட்டு செலவு பண்றீங்களே, என்ன நடக்குது? நம்ம மதத்துல உள்ளவங்க அவங்க மதத்துல உள்ளவங்க அவங்களுடைய கொள்கையில தான் இருக்கணும், கொள்கையில தான் சாகணும் நினைப்பாங்க. நாம அப்படி நினைக்கிறோம். நாம தான் உண்மையான மார்க்கம் என்று நினைக்கின்றோம். அப்படி உண்மையான மார்க்கத்தில் உள்ளவங்க நம்ம சமுதாயத்தில் உள்ள அந்த ஊம பிள்ளையை அங்க கொண்டு போய் கர்த்தருடைய ஜபத்தை சேவிச்சு அப்படியே செத்து போவது கவனிச்சீங்களா? இந்த முதியோர் இல்லம் சொல்லி நாங்க கடலூர்ல திறந்திருக்கிறோம். ஒரு பணக்காரத்தை போய் நாங்க உதவி கேட்கிறோம். அவர் சொல்றாரு, நாங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கிறோம், கல்யாண பத்திரிகை அடிச்சிருக்கிறாங்க, ஒரு 100 ரூபாய் வருங்க. பத்திரிக்கை மட்டும் 100 ரூபாய் இருக்கும். அவர் சொல்றாரு,
இதுவும் வந்துருச்சா சமுதாயத்துல? அட இந்த முதியோர் இல்லத்தை அதுல ஒரு கூட்டம் உட்கார்ந்து கொண்டு அந்த முதியோர்கள் கழியக்கூடிய மலத்தை கழுவிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் கழியக்கூடிய அந்த சலத்தை கழுவிட்டு இருக்கிறாங்க. மேலப்பாளையத்தை சார்ந்த ஒருவர் காதர்பாய் அப்படிங்கிற ஒரு வலிப்பு நோய் உள்ளவர். அவர் யாரு அப்படிங்கிற எங்களுடைய பள்ளிவாசல வச்சிருந்தோம். எங்களுடைய பிள்ளைகள் அவருக்கு ஒரு தடவை நோய் ஏற்பட்டு அந்த அவருக்கு மலம் கழுவிட்டாங்க. எங்களுடைய பிள்ளைகள் படிக்கிற பட்டதாரிகள் நாங்க கவனிச்சோம். அவரை எங்களால கவனிக்க முடியலன்னு சொல்லி பட்டாம்பாக்கத்தில் இப்போது அனுப்பி காக்காவளிப்பை உள்ளவர் அவரை இன்றைக்கு இங்கிருந்து அனுப்பி இதே போல இன்னொரு பெரியவர் அனுப்பி அவர் அங்கிருந்து ஓடிட்டாரு. இந்த முதியோர் இல்லத்தை இன்றைக்கு திறந்து வச்சு அதுக்கு லட்சக்கணக்கான இந்த ஜமாத்து ஊரெல்லாம் கடன் வாங்கி மக்களிடத்துல தான தர்மங்கள் வாங்கி நடத்தி கொண்டிருக்கின்றது. எதற்கு தெரியுமா? அந்த வயதான காலகட்டத்தில் அவர் கிறிஸ்துவர போய் அந்த கிறிஸ்துவ நிறுவனத்தில் சேர்ந்து அங்க கிறிஸ்துவனாக மரணித்து விடக்கூடாது என்ற இந்த கவலை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. யாராவது சிந்திச்சு பார்த்தீங்களா? இந்த கண்ணோட்டத்தில் நீங்க பார்த்தீங்களா? இந்த தௌஹீத் ஜமாத்தின் ஒவ்வொரு துறையும் பார்த்து கடைசியில சமுதாயத்தில் உள்ள வெறுப்பை தான் நாங்கள் வாங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த வெறுப்பு நாளை நரகத்தினுடைய நெருப்பை மட்டும் காக்கும் என்பதற்காக வேண்டி இந்த வெறுப்பு இருந்துவிட்டு போகட்டும். இது எங்களுக்கு இறைவனுடைய விருப்பத்தை தருகின்றது, அவனை நெருக்கி வைத்திருக்கின்றது. அதனால்தான் எங்களை அழித்துவிட வேண்டும் என்று நினைத்தவர்கள், எங்களோட இருந்து எங்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனான பாதகர்கள் எங்களை அப்படியே அழித்துவிட வேண்டும், எங்களுடைய பள்ளிவாசலை களவாடி விட வேண்டும், திருடி விட வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவோ முயற்சிகள் முஸ்தீபுகள் அத்தனையும் எடுத்து அத்தனை வகையிலும் அவர்கள் இன்றைக்கு இதுவரைக்கும் தோல்வியை தழுவிக் கொண்டிருக்கின்றார்கள். வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்லாஹ் எங்களை எத்தனையோ காலகட்டத்தில் ஒரு 3 கொலை 4 கொலை மேலப்பாளையத்தில் நடந்துச்சு. அதுல எங்களை பின்னி பிணைத்து எங்களை அப்படியே ஓக்கலாம் நினைச்சாங்க. நாங்கள் மிகப்பெரிய ஒரு முளையாக இருந்தோம். லேசா அப்படி குறுத்து விட்டுக்கிட்டு இருந்தோம். கிள்ளி விட வேண்டும் என்றார்கள், வல்ல ரஹ்மான் காத்து விட்டான். செடியாக இருந்தோம், ஒடித்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள், அல்லாஹ் காப்பாற்றி விட்டான். இன்றைக்கு ஆலமரமாக இருக்கின்றோம், வீழ்த்தி விட வேண்டும் என்று இன்றைக்கும் முயற்சி செய்கின்றார்கள். அவர்களால் வீழ்த்த முடியவில்லை. இவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த வெளிச்சத்தை ஊதி அணைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இந்த காபிர்கள் விருந்தாலும் சரிதான், அல்லாஹ் தன்னுடைய ஜோதியை முழுமைப்படுத்தி தீர்வானை என்று சொல்கின்றானே, அது நடந்து கொண்டிருக்கின்றது. ஏழைகளுக்கு நாங்கள் நிற்கிறதன் காரணத்தினால நீங்க பார்க்கின்றீர்களே, எங்களுடைய ஜமாத்தில் உள்ள பிள்ளைகள் 2 பெருநாள்ல ஹஜ் பெருநாள், அதுல 5 நாட்கள் பள்ளிவாசல்லையே ரத்த கரையோடு சேர்ந்து, ரத்தம்னா யாரையும் குத்திட்டு கொலை செய்துட்டு இல்ல, அந்த ஆட்டு இறைச்சியை எடுத்துக்கொண்டு போய் இங்க மேலப்பாளையத்தில் என்ன நடக்குது தெரியுமா? இவரு மட்டன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மட்டன், இவரு அவருடைய சம்பந்தி விட்டு கொடுத்துவாரு, அவரு இந்த சம்பந்தி விட்டு கொடுத்துக்குவாரு. இவனும் உப்பு கண்டம் கொடுத்து வச்சுக்கிடுவான், அவனும் உப்பு கொடுத்து வச்சுக்கிடுவான். நாரி போய் கிடக்கு மழை பெஞ்சா. எத்தனையோ பேர் இருக்காங்க, போய் தேடி வீடு போய் கதவை தட்டி போய் கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கான். விஜயகாந்துக்கு பின்னால் நின்னவன், ரஜினிகாந்துக்கு பின்னால் நின்னவன், கமலுக்கு பின்னால் நின்னவன், விஜய்க்கு பின்னால் நின்னவன், அஜித்துக்கு பின்னால் நின்னவன், கண்டவன் கலியவனுக்கு பின்னால நின்றவன் இன்றைக்கு இந்த சமுதாயத்திற்காக சேவை செய்துகிட்டு இருக்கிறான். ஏழைகள் அதே போல பெருநாள் நோன்பு பெருநாள்ல இரவு முழுவதும் தூங்காமல் அந்த பித்ரு சதக்காங்கிற அந்த அரிசியை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். செலவு செய்ய தெரியலையா? செலவு செய்வதற்கு வழி தேவையா? லிஸ்ட் நாங்க தர்றோம், நீங்க போய் கொண்டு போய் கொடுங்க, அடையாளம் காட்டுறோம். எத்தனை ஏழைகள், எத்தனை கிட்னி பஞ்சர் ஆனவர்கள், எத்தனை ஹார்ட் குழந்தைகள், சித்திர என்னோட சித்திர திருவனந்தபுரத்தில் சொல்றாங்களா, அங்க கொண்டு போய் ஆபரேஷன் செய்யறதுக்கு, மருத்துவத்துறை போய் படிக்கிறதுக்கு மாணவனுக்கு 1-2 நீங்க கொடுத்திருக்கிறா, நாங்க லிஸ்ட் தர்றோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு செலவு செய்யறீங்களா? அப்படி செலவு செய்யலையே. நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த செலவு பூராவுமே கல்யாண பந்தல்ல போட்டு செலவு பண்றீங்க. எதுக்கு தெரியுமா? இது என்ன சாப்பாடு வச்சுட்டாங்க, ஒரு நாளைக்கு பஃபே போட்டு அந்த சாப்பாடு வச்சுட்டாரு, ஒரு நாளைக்கு புரோட்டா கறி வச்சுட்டாரு, ஒரு நாளைக்கு பிரியாணி போட்டாரு, ஒரு நாளைக்கு நெய்ச்சோறு போட்டாரு. இந்த பெருமைக்கு தான் நாங்க அன்றையிலிருந்து சொல்றோம்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்றைக்கு நீங்க செலவு செய்றீங்களா, எதற்கு தெரியுமா? இந்த நோக்கத்தை தவிர்த்து எந்த நோக்கமும் கிடையாது. அதாவது செலவு செய்யறதும் அதற்கு மார்க்கம் ஒரு பட்டியல் போடுது. இந்த பெண் வீட்டு விருந்து என்பது இருக்கின்றதே மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது, கூடாது. தௌஹீத் ஜமாத் இன்றைக்கு பெண் வீட்டுல விருந்து வச்சா நாங்க அந்த விருந்துல கலந்து கொள்ள மாட்டோம். அட, ஒரு வீட்டுல தௌஹீத் ஜமாத்தினுடைய அடிப்படையில் பேசிக்கிட்டு இருக்கிறோம், பெண் வீட்டுல நீங்க விருந்து வைக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், நான் விருந்து வச்சுதான் தீருவேன். இப்படி இருக்கான் பாருங்க. ஒரு காலத்துல பொண்ணு வீட்டுல இருந்து புடுங்கலாம், நீ தரணும் அப்படின்னு சொல்லி. இப்ப காலம் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. நாங்க சொல்றோம், நீ விருந்து தராதப்பா அப்படின்னு சொன்னா, நான் சந்தை தான் தருவேன், அப்படி தரலன்னா தூக்கு மாட்டி தொங்கிருவேன் அப்படிங்கிறான். தொங்கு. நாங்க சொல்றோம் தெரியுமா, அப்படிப்பட்ட வீட்டுல போய் நீ பெண்ணை எடுக்காத. அவன் எப்படி அந்த பெண் வீட்டுல வைக்கிறான், ஷரியத்து சட்டப்படி கூடாது. இது அல்லாஹ்ட்ட பதில் சொல்லி ஆகணும். பொருளாதாரத்தில் மட்டும் 2 கேள்வி. ஃபீமா கசப்தகு, நீ எப்படி சம்பாதிச்ச, ஓ ஃபீமா அன்ஃபக்தகு, எப்படி செலவழிச்ச. இது சொல்லாம சொர்க்கத்துக்கு போக முடியாது. அல்லாஹ் பயந்து இதை சொல்கின்றோம். இந்த ஆலிம்கள் சொல்ல மாட்டாங்க. இவன் ஏதாவது ஒரு கதையை பேசிக்கிட்டு இருப்பான், பிஸ்தாமி கதையை பேசுவான், பாதாமி கதையை பேசுவான், ஏதாவது சாமியார்கள் கதையை பேசிக்கிட்டு இருப்பான். மார்க்கம் சொல்றது இந்த விஷயத்தை, சமுதாயத்தை தட்டி எழுப்பக்கூடிய இந்த செய்தியை சொல்லவே மாட்டாங்க. சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த விருந்துல தான் காசு செலவழிப்பாங்க. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் அர்ப்பணை தியாகம் செய்த ஒருவரை அல்லாஹ் கூப்பிடுவான். தன்னுடைய அறுக்குடைகளை சொல்றான். அவரும் தெரிஞ்சுக்கிறாரு, இவ்வளவு உபகாரம் செய்தனப்பா, எனக்கு அவனை என்ன செய்த, யா அல்லாஹ், நான் என்ன செய்தேன் தெரியுமா, உனக்காக வேண்டி என்னுடைய உயிரையே நான் விட்டுட்டேன். அடே அப்பா, அல்லாஹ் சொல்லுவான், அப்படியா, நீ எனக்காண்டு நீ விட்டது எதற்கு தெரியுமா, நீ இறந்த பிறகு உன்னை வீரன் என்று பாராட்ட வேண்டும், தீரன் என்று பாராட்ட வேண்டும். உன்னுடைய கபூர்ல ஷஹீத் திப்பு சுல்தான். இப்ப அவங்களுக்கு ஒரு ஆள் சில பேர் கிளம்பிருக்காங்க, சில கட்சி கிளம்பிருக்கு, டமார் டிமார் சொல்லிட்டு. அப்ப இத மாதிரி திப்பு சுல்தான் வரலாற்று நினைக்க வேண்டியதுதான். ஆனா இவங்க போற போக்குக்கு ஒரு வித்தியாசமான போக்கு, அதை சொல்றது எனக்கு நேரம் இல்ல. இப்ப பார்க்கிறோம், இந்த மாதிரி உனக்கு கல்வெட்டு வைக்கணும்னு நினைச்சேன், வச்சாச்சு என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவன் முகங்குப்புற அப்படியே இழுக்கப்பட்டு நரகத்தில் தள்ளப்படுவான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதே போன்று ஒரு கொடைவள்ளல், அது போன்று ஒரு காரி, அவரும் அல்லாஹ் காண்ட என்று சொல்வாரு, அப்படியே முகங்குப்புற கொண்டு போய் தள்ளப்படும். முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் என்ன தெரியுமா, இதுல ஒரு மனிதன் தான் செத்த பிறகு பாராட்டப்பட வேண்டுங்கிறதுக்காண்டி தன்னை உயிரை கொடுக்குறான் பாருங்க. அவன் அந்த பந்தல்ல ஏன் செலவு செய்ய மாட்டான், இந்த காசு ஏன் செலவு செய்ய மாட்டான், கண்டிப்பா செலவு செய்வான். தனக்கு பேர் வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, தனக்கு புகழ் வேணும் என்பதற்காக வேண்டி இப்படி செய்யறான். உண்மையிலே இவன் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு என்று வேறு வழிகள் இருக்குது. அந்த வழிகள் செல்வதற்கு முன்னால இப்படி இந்த பணக்காரர்கள் இந்த பந்தல்ல இந்த காசை போட்டு செய்யறதுனால இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, அதை கொஞ்சம் நாம பார்த்துக்கிறோம். இதுல என்ன ஏற்படுது தெரியுமாங்க, இப்படி பணக்காரர்கள் பெரிய அளவுல விருந்து வச்சாங்களா, பெண் வீட்டுல விருந்து வைக்கிறாங்களா, ஏழைகள் நினைக்கிறான் அவன் ஒரு தேங்காயாவது உடைச்சாங்கல்ல, நாம ஒரு கொட்டாங்கச்சி ஒரு சிரட்டையாவது உடைக்க நினைக்கிறான். எப்படி உடைக்கிறான், வட்டிக்கு வாங்குறான். வட்டிக்கு வாங்குறாங்க. ஒரு சாதாரண திருமணம் என்பது சுன்னத்து, இதுல விருந்து என்பது கடமையே கிடையாது. விருந்து வைக்காவிட்டாலும் அது திருமணம், அந்த திருமணம் செல்லுபடி ஆகும். எதற்காக விருந்து வைக்கிறான் தெரியுமில்ல, அவன் சொல்றான், நான் அவர் வீட்டுல போய் சாப்பிட்டேன், இவர் வீட்டுல போய் சாப்பிட்டேன், அங்க போய் சாப்பிட்டேன், இங்க போய் சாப்பிட்டேன். என்னை பார்த்து அவர் கேட்ட கூடாதுல்ல, கேட்ட என்ன தொங்கி நாள புரியா, என்னப்பா இது, அவன் சாப்பாடு கொடுத்தது. ஆனா சமுதாயத்தில் மொய்ங்கிற பேர்ல அதை நடமாடிக்கிட்டு இருக்கு. பக்கத்து வீட்டுல கல்யாணம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்காரன் கிடந்து பயதுறான், ஏய் கல்யாணம் வந்துருச்சு, ஏன்பா நீ பதற. அப்போ ஒரு சேலை எடுத்துருந்தா நான் சேலை எடுக்கணும், அப்போ ஒரு மோதிரம் எடுத்திருந்தா நான் மோதிரம் எடுத்துக்கணும். ஏன் சாப்பிட அப்படி கொடுக்க கூடாதுன்ற சொல்லிருக்காங்களே.
மொய் என்பது இஸ்லாத்துல தடுக்கப்பட்ட ஒரு காரியம். இவன் என்ன செய்யலாம் தெரியுமா, கல்யாண வீட்லயே வந்து எழுதி வச்சுக்கிறான். இந்த மாதிரி கருத்தமனா உதாரணத்துக்கு சொல்றேன், முன்னா முகமது அதுபோல தக்கடி வீடு எல்லாமே நம்ம ஊர்ல வந்து சாப்பாடு பேர்ல கருப்பட்டி வீடு, பருப்பு வீடு, இப்படி வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. எழுதி வச்சுக்கிறான் அப்படியே எழுதி வச்சு அதுக்கு இருந்து வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கறான். என்ன சொல்றாங்க தெரியுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல் ஆயிது ஃபில் ஹிபதி கல் கல்பில்லதி யஊது இலல் கை. அன்பளிப்பின் பக்கம் கொடுத்த அன்பளிப்பு தனக்கு எந்த அன்பளிப்பு கொடுக்கிறானோ அதே அன்பளிப்பு பக்கம் திரும்ப செல்கின்றானே, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, தான் கக்கியதே சாப்பிடக்கூடிய நாயை போன்ற அப்படிங்கிறான். சொன்னாங்களா அந்த ஆலிம்சாக்கள்? சொல்ல மாட்டாங்க. இந்த ஹதீஸ்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த ஹதீஸை என்னுடைய கல்யாண பத்திரிகையில நான் அடிச்சேன், என் வீட்டுல போய் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு ஊர் பெரியவர் சொல்றாரு அந்த கல்யாண பத்திரிகை பார்த்து, என்ன பார்த்து நியாயம் சொல்றியா அப்படின்னு. என்னங்க இது, மொய்ய கூடாது என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு அன்பளிப்பு இந்த ஹதீஸை போட்டா ரசூலுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நீ என்ன பார்த்து நியாயம் சொல்றியான்னு. என் வீட்டுல கொடுக்க மாட்டாங்கன்னா 500 லெட்டர் அடிச்சேன், அப்படியே போச்சு பாருங்க. அப்ப இந்த கல்யாணம்ங்கிறது என்ன அளவுல ஆகி போச்சுப்பாங்க அன்பளிப்பு. அதனால நீ சாப்பாடு வைக்கலன்னா உன்னை பார்த்து நீ இவனுக்கு சும்மா இருக்க மாட்டான், ஒரு சாப்பாடு போட வேண்டியதானே, அடிய கொடுங்க, அது சாப்பாடு தான். இப்படி மார்க்கம் சொல்லி இருக்குதா? என்னோட இல்லப்பா நான் கடன் வாங்கி வைக்க மாட்டேன். அட கடன் வாங்கியே வைக்க கூடாது அப்படின்னு சொன்னா வட்டியை வாங்கி வைக்கிறாங்கல்லங்க. வட்டியை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் மூமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் வட்டியில எது இருந்தாலும் சரி அதை அப்படியே விட்டு விடுங்கள். இன்னும் நீங்க வட்டியில் தொடர்ந்தீர்கள் என்றால், இல்லம் தப்பாலோ அவ்வாறு செய்யவில்லை என்றால், ஃபதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்விடத்திலும் அவனுடைய தூதரிடத்திலும் போர் தொடுப்பதற்கு நீங்கள் பிரகடனம் செய்யுங்கள். வா என்னோட சண்டை போடு, என்னிடத்துல நீ போர் தொடு அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடுறாங்க. இந்த வட்டிக்கு வாங்கி விருந்து வைக்கிறானா இல்லையா? உங்களுடைய நெஞ்சை தொட்டு நீங்க சொல்லுங்க. அதுவும் போய் நம்ம ஆள் ஊர் ஜமாத்துக்காரன் அங்கேயும் ஆலிம்சால் பாத்தியா, கல்யாண வீட்லயே அல் பாத்தியா, கருமாதி வீட்லயே அல் பாத்தியா பாக்குறோமா? இப்படி கடன் வாங்கி, கடன் வாங்குறது கூட இல்ல, வட்டி வாங்கி கடைசியில என்ன நடக்குது தெரியுமாங்க? எங்களுடைய தெருவிலையை பார்த்தேன், வசதியாக இருந்தவர் தெருவுல அந்த வீட்டை விற்கிறாரு. யாருமே கடன் கொடுத்து ஓதுவதற்கு நாதி இல்லை. பாக்குறோமா இல்லையா? எவ்வளவு பெரிய அநியாயம். நீ வந்து நான் பெரிய அள்ளி கொடுக்கிறேன் என்று சொல்லியிருந்தார்களே, இது மாதிரி பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு உதவி செய்திருப்பீங்களா? ஏன் இப்படி செலவு பண்ற? ஒரு 4-5 பேருக்கு கொடுத்துட்டு போ, உன்னுடைய சொந்தக்காரனுக்கு நீ உதவி செய்வதற்கு வா, முன் வா. இப்படி நீ வீணாக செலவு செய்யாதே. அல்லாஹ்